ஃபிக்ஸீஸ் வெல்கம் டு மை சேனல். இதுதான் நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு டக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். அண்ட் லைக் கமெண்ட் போடுங்க, மஸ்ட்டுன்னு கூட சொல்லலாம். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுல இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியும். அண்ட் என்னோட டெலகிராம் லிங்க்கு, என்னோடய இன்ஸ்டா லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி கஸ்டமைஸ்டு ஸ்டோரிஸ் உங்களுக்கு வேணும், நீங்கள் ஹீரோயினியாக இருக்கிற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மெம்பர் லைக் கேபாப் ஐடலில் பிடிஎஸ் மட்டும் இல்லாமல் எந்த மெம்பர்ஸாக இருந்தாலும் கஸ்டமைஸ்டு ஸ்டோரி உங்களுக்கு வேணும், டைரெக்டாக உங்களோட ஐடிக்கு உங்களுக்கே ரீச் ஆகிற மாதிரி வேணும் அப்படின்னா அதோட லிங்க்கும் லைக் அந்த டெலகிராமோட சேனலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ வேணுன்றவங்க தாராளமாக என் கூட பேசலாம். உங்களுக்கு என்ன மாதிரி வேணும் அப்படின்றதையும் கேட்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா இன்னைக்கு நம்ம ஒரு பர்த்டே ரெக்வஸ்ட் தான் பார்க்க போகிறோம். நம்ம உல்ஃப் ஃபிக்ஸ் ஐடியில் இருந்து நமக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஃப்ரெண்டு ஸ்வேதா அப்படின்றவங்களுக்கு இன்னைக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க ஃப்ரெண்டுக்கு நம்ம எல்லாருமே சேர்ந்து விஷ் பண்ணலாம். என்னோட சார்பாகவும் பிடிஎஸ் சார்பாகவும் அண்ட் நம்ம சேனல் ஃபிக்ஸிஸ் ஃபேமிலி சார்பாகவும் ஸ்வேதாக்கு மினி 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 ஹாப்பி பர்த்டே. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வேறு யாராவது பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கும் மினி 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 ஹாப்பி பர்த்டேடா. ஓகேவா? அவங்க ஜிமின் ஒன் ஷாட் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம இன்றைக்கும் ஜிமினோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். டைட்டில் பார்த்துருந்துருப்பீங்க, மேரியிங் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட், இதுதான் டைட்டில். ஸோ நம்ம டைரெக்டாக இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு இன்ட்ரோவை பார்த்துடலாம். ஜிமினோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் நிலாவோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு சின்ன குழந்தைங்களா தான் இருக்கலாம், ஸ்கூல் டேஸ்ன்னு வச்சுக்குவோம். இப்போ ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி படிக்கிற மாதிரி, ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இல்லை செகண்ட் ஸ்டாண்டர்டோ படிக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். நம்ம நிலா தான் ரொம்ப சுட்டியாக இருக்கிற பொண்ணு. ஆனால் ஜிமின் அப்படி கிடையாது, கொஞ்சம் சைலண்ட் டைப்பு தான். அந்தளவுக்கு மற்ற குழந்தைகிட்ட அந்த அளவுக்கு மிங்கிள் ஆக மாட்டார். ஆனால் நிலா அப்படி இல்லை, அவங்க எவ்வளோ வேணாலும் நல்லா மிங்கிள் ஆவாங்க. அண்ட் லைக் என்ன சொல்கிறது, மிரட்டுறது, அடிக்கிறது, சண்டை போடுறது, இதெல்லாம் மாதிரியான ரொம்ப ஒரு சுட்டித்தனமான கேரக்டர்னால் நம்ம நிலா. இப்போ நிலா தான் அவங்க கிளாஸில் உட்காந்துட்ருக்காங்க. லைக் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் வச்சுக்கலாம். அவங்க பாக்ஸை திறந்து பார்க்குறாங்க. அச்சிச்சோ, இன்னிச்சு பாக்ஸில் அம்மா எதுவுமே வைக்கலையா? பென்சில் இல்லை, ஸ்கேல் இல்லை, ரப்பர் இல்லை, எதுவுமே அம்மா வைக்கல. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி நிலா சுற்றி சுற்றி குட்டி நிலா பார்த்துட்ருக்காங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஜிமின் அவர் சைலண்ட்டாக உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இவங்கிட்ட கேட்கலாம். ஏய் ஏய், என்கிட்ட பென்சில் ஸ்கேல் அப்பர் எதுவுமே இல்லை, என் அம்மா கடிக்கவே இல்லை, நீ எனக்கு தரியா இல்லைன்னா மிஸ் திட்டுவாங்க அப்படின்ற மாதிரி நிலா கேட்குறாங்க. ஜிமினா, நான் தரமாட்டேன் என்னோடது, நான் தரமாட்டேன். ஓ, இது என்னோடது, அம்மா யாருக்கும் கொடுக்க கூடாது சொல்லியிருக்காங்க, நான் தரமாட்டேன். நிலாக்கா, நான் கேட்டு நீ கொடுக்காம இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணியிருந்தாரு, அவர் பத்திரமா பேக்கை பேக்குள்ளார ரகசியமாக ஒழிச்சு வைக்கிறாரு. அந்த மாதிரி ஒழிச்சு வச்சுட்டு அவர் அங்கேருந்து மற்ற பசங்க இருப்பாங்களே அந்த பசங்க கூட விளையாடிட்டு இருக்காரு. நிலா உடனே ஜிமினோட பேக்கை ஓப்பன் பண்ணி அந்த பாக்ஸை எடுத்து அந்த பாக்ஸுக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையுமே எடுத்து அவங்களோட பாக்ஸில் வச்சுட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி அப்படியே சைடில் வச்சுட்டு போய் அவங்க இடத்துல உட்காந்துக்கிட்டாங்க. இன்னைக்கே தர மாட்டேன்னு சொல்றியா? போட, இப்போ நீ நல்லா மிஷிக்கிட்ட திட்டு வாங்க போறே, நல்லா திட்டு வாங்க அப்படின்னு நிலாவும் சொல்லிட்டு
அவங்க பாட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அண்ட் வந்து பெல் அடிக்குது, டீச்சர்ஸ்லாம் வராங்க. எல்லாருமே வந்து பாக்ஸில் எடுத்து வைங்க, நம்ம இன்னைக்கு வந்து இதெல்லாம் வந்து நான் எழுதுவேன், நீங்கள் எல்லாம் நோட்டில் எழுதணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து எல்லாருமே வந்து அவங்க பசங்க எல்லாருமே வந்து குழந்தைங்களாம் எடுத்து வச்சு இந்த மாதிரி எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எழுதிட்டு இருக்காங்க. ஜிமின் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு, அவரோட பாக்ஸில் எதுவுமே இல்லை. அவருக்கு அப்படியே அழுக வந்துருச்சு. ஐயோ காணாம போயிடுச்சு, அம்மா திட்டுவாங்க அப்படின்ற மாதிரி அவருக்கு அழுகையா வந்துருச்சு. உடனே அழ ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. உடனே மிஸ் பார்க்குறாங்க, என்னடா சவுண்டு வருதுன்னு சொல்லிட்டு பார்த்தா ஜிமின் அழுதுட்டு இருக்காரு. உடனே வேகமா டீச்சர் வந்து, ஐயோ என்னாச்சு ஜிமின், ஏன் அழுதுட்டு இருக்கு, என்னாச்சு? மிஸ் மிஸ் என்னோட என்னோட பென்சில் ஸ்கேலு லப்பதி காணோம் மிஸ், யாரும் திட்டாங்க அப்படின்ற மாதிரி ஜிமின் அழுதுட்டு இருக்காரு. சோ அப்படியா, உன்னோட பென்சில் எப்படி இருக்கும், எல்லாருமே அவங்கவுங்க பென்சிலை நீட்டுங்க அப்படின்ற மாதிரி வந்து மிஸ்ஸு சொல்கிறாங்க. எல்லாருமே வந்து நீட்டுறாங்க, நீங்களும் நீட்டுறீங்க. லைக் வந்து ஜிமின் எல்லாரோட பென்சிலையும் பார்க்குறாரு. அப்போ உங்களது நீங்கள் கையில் வச்சுருக்கிறதையும் பார்க்குறாரு, ஏன்னா அவரோட தானே வச்சுருக்கீங்க. மிஸ் மிஸ் அவச்சா மிஸ் என்னோட பென்சிலை எடுத்துட்டா, நான் அவளுக்கு தரலன்னு சொன்னதுமே என்னோட பென்சிலை திருத்தி வச்சுக்கிட்டேன் மிஸ் அப்படின்ற மாதிரி ஜிமின் அழுகிறாரு. சரி 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 அழக்கூடாது அழக்கூடாது, நான் வாங்கி தரேன், நீ குட் பாய்ல. நிலா இங்கே வா, அவனோட பாக்ஸ்லேருந்து பென்சில் லப்பர்லாம் எடுத்தியா? மிஸ் நோ நோ நோ, நான்லாம் அப்படி பண்ணவே இல்லை மிஸ், இது என்னோட பென்சில், அவன் போய் சொல்கிறான், இது என்னோட பென்சில், அம்மா தான் வந்து கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க, எனக்கு பிடிச்ச பென்சில் மேம் இது அப்படின்ற மாதிரி நிலா சொல்லிட்டு இருக்காங்க. ஜிமின் வந்து இல்லை இல்லை மிஸ், அவன் போய் சொல்கிறா, அவன் என்கிட்ட பென்சிலு ஸ்கேலு லப்பர்லாம் இல்லை, நீ தரியான்னு கேட்டா, நான் தரல அப்படின்னு சொன்னதும் என் பாக்ஸ்லேருந்து எடுத்து வச்சுக்கிட்டா மிஸ், அம்மா திட்டுவாங்க அப்படின்ற மாதிரி அழுறாங்க ஜிமின். ஜிமின் ஜிமின் சரி சரி அழாத நிலா, ஒழுங்காக அந்த பென்சில் ஸ்கேலெல்லாம் கொடுத்துரு ஜிமின் கிட்ட. என்ன பழக்கம் இது, இப்படி தான் பண்ணிட்டு இருப்பாங்களா, கொடு ஒழுங்கா. மிஸ் அது என்னோட மிஸ், அவன் போய் சொல்றான் மிஸ், அவனை நம்பாதீங்க, அவன் பேட் பாய், அது இதெல்லாம் என்னோட பென்சில், என்னோட ஸ்கேல், என்னோட லப்பர், நீங்க வேணா கிளாஸ்ல கேட்டு பாருங்க அப்படின்ற மாதிரி வந்து நிலா வந்து சொல்கிறாங்க. உடனே லைக் ஜிமின் கிளாஸ்லேயே தான் வந்து டயாங்கு வந்து இருந்திருப்பாரு. இந்த டயாங் வந்து மிஸ் அவள் போய் சொல்கிறா மிஸ், அவள் ஜிமினோட பாக்ஸில் இருந்து எடுத்தா, நான் அதை பார்த்தேன், இப்போ போய் சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி டயாங் சொல்கிறாரு. நிலாவா முறைச்சி பார்க்குறாங்க டயாங்க. மிஸ் அவள் என்ன மொச்சி பார்க்குறா, அடிச்சிருவா என்ன, எனக்கு பொய்மோ இருக்கு அப்படின்ற மாதிரி டயாங் சொல்கிறாரு. நிலா என்ன இதெல்லாம், நீ பண்ணுறது தப்பு, இதில் வந்து முறைச்சி வர பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேலில் லைட்டாக ஒரு அடி அடிக்கிறாங்க. உடனே நிலா அப்படியே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க, என்னமோ ரொம்ப வலிச்ச மாதிரி. லைட்டாக தான் வந்து அடிச்சிருந்துருப்பாங்க, லைக் கொஞ்சமாக லைட்டாக ஸ்கேலை வந்து லைட்டாக அடிச்சிருந்துருப்பாங்க, அதுக்கு அந்த அளவுக்கு அழுறாங்க. அதை பார்த்து ஜிமினுக்கே வந்து கஷ்டமாக போயிடுச்சு. அச்சோ நம்மளால தான் இப்படிலாம் அழுறால, நம்ம சொல்லி இருந்திருக்க கூடாது, அவ பாவம் இப்படி அழுகுறா அப்படின்ற மாதிரி ஜிமின் வந்து அவருக்குள்ளேயே அவர் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா கிளாஸ் அப்படியே போகுது. நீங்களும் அப்படியே போகும் பொழுது உட்காந்துட்டு இருக்கீங்க. ஜிமின் அப்பப்போ உங்களை பார்த்துக்கிட்டே தான் இருக்காரு. அப்படி கிளாஸும் எல்லாம் முடியுது. அதுக்கப்புறம் ஜிமின் தான் வந்து நிலா கிட்ட வந்து, நிலா சாரி நிலா, நான் மிச்சி கிட்ட சொன்னதுனால தானே மிச்சி வந்து நான் அடிச்சிட்டாங்க, சாரி, அந்த பென்சில் லப்பஸ்க்கு நீயே வச்சுக்கோ, எனக்கு வேண்டாம் சரியா, நீ அழாத, நீ அழக்கூடாது சரியா அப்படின்ட்டு வந்து ஜிமின் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவ்வளோ க்யூட்டா மாட்டினாண்டா இழிச்சவாயன் அப்படின்ற மாதிரி. நிலா இல்லை நீ என்னை மாற்றி விட்டுட்டெல்லாம் மிச்சிக்கிட்ட பூஜா, நான் உட்கிட்ட நான் பேச மாட்டேன், நீ என்னை மிச்சிக்கிட்ட மட்டும் அடி வாங்க வச்சுட்டல அப்படின்ற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பயங்கரமாக பண்ணுறாங்க. ஜிமினுக்கும் வந்து அழ ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. ஐயோ என்னடா இவன் அழுகுறான் அப்படின்ற மாதிரி. சரி அழாத, நான் உங்ககிட்ட விட்டல, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா அப்படின்ற மாதிரி நிலா கேட்குறாங்க. ஜிமினும்
சரி, நீ என்னன்னா இனிமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், சரியா? சரி ஜிமின், அப்படி ஸ்டார்ட் ஆன ஃப்ரெண்ட்ஷிப் தான் உங்களோடது. அப்போத்துலேருந்து ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸாக இருந்து அதுக்கப்புறம் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக வந்து மாறிட்டீங்க. இதில் டயாங் வந்து ஒரு ஃபிஃப்த் வரைக்கும் தான் உங்கள் கூட இருந்திருப்பாரு. எப்போவுமே நீங்கள் மூணு பேரும் தான் சுற்றிட்டு இருப்பீங்க ஜாலியாக. பட் ஆனால் டயாங்கோட அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சதுனால அவர் வந்து அங்கேருந்து கிளம்பி வந்து வேறு ஊருக்கு போயிருந்திருப்பாரு. அண்ட் அதுக்கப்புறமா நீங்களும் ஜிம்மினும் தான் அவ்வளோ திக் ஃப்ரெண்ட்ஸு, ரொம்ப ரொம்ப வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு நீங்கள். அண்ட் இதுதான் வந்து இப்போதைய கதை. அண்ட் இதுக்கப்புறமா மெனி மெனி இயர்ஸ் இப்போ நீங்கள் வந்து காலேஜ் எல்லாமே முடிச்சிட்டிங்க. ஜிம்மின் அவர் பாட்டுக்கு அவர் ஒர்க் போயிட்டுருக்காரு. நீங்களும் வந்து அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற பிளானிங்கில் இருக்கும்போது தான் சரி உங்கள் வீட்டில் வந்து உங்களுக்கு மேரேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. இப்போ அந்த டிஸ்கஷன் தான் வந்து போயிட்டுருக்கு. கரண்ட் சினாரியோ வந்து அதுதான். மா இப்போ கல்யாணம் எனக்கு எதுக்குமா, இப்போ தானம்மா காலேஜை முடித்தேன், ஒரு கொஞ்ச நாள் ஒரு கொஞ்சம் வருஷம் போட்டுமேம்மா. அப்பா நீயும் ஏன்ப்பா அம்மா கூட சேர்ந்து ஜால்ரா அடிக்கிற, இப்போ தான் காலேஜ் முடிச்சிருக்கேன், கொஞ்ச நாள் ஃப்ரீயாக இருந்துட்டு வேலைக்கு போகலான்ட்டு பார்த்தா இப்போ மொத்தமாக எல்லாத்தையும் முடிச்சு விட்டுறதுக்கே பார்க்குறீங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்க ரெண்டு பேரும்? ஏய், உங்க அம்மா தான் இதை பாரு, படிச்சுட்டு முடிச்சுட்ட, கல்யாணம் பண்ணிக்கிற வேலையை பாரு, கல்யாணம் பண்ணிக்கிட்டு புருஷன் கூட போய் இருந்துக்கிட்டு நீ என்ன வேணா படிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி உங்க அம்மா சொல்றாங்க. இந்த கதை கட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, புரியுதா? இதை பாருமா, நான் தெளிவாக சொல்லிட்டேன், எனக்கு கல்யாணம் வேண்டாம். எனக்கு எப்போ கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுதோ அப்போ நான் சொல்கிறேன், பண்ணி வைங்க, தாராளமாக பண்ணி வைங்க, நான் வேண்டான்னு சொல்ல மாட்டேன். ஆனால் எனக்கு நான் கொஞ்ச நாள் பிரேக் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் வேலைக்கு போவேன். இல்லை நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா நான் வீட்டை விட்டே போயிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் சொல்கிறீங்க. சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி கோவமாக வெளியில் போயிடுறீங்க. உங்கள் அம்மா தான் உங்கள் அப்பாவை பிடிச்சி திட்டிட்டு இருக்காரு. பார்த்தீங்களா நீங்கள் கொடுத்த செல்லம் எந்த அளவுக்கு வந்து நின்றுட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு போயிடுவலாமே அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவள் சொன்னதில் என்னடி தப்பு இருக்குது? நான் தான் சொன்னேன், கேட்டியா நீ? அவகிட்ட போய் வாங்கி கட்டிக்காத அப்படின்னு சொல்லிட்டு. அவள் இப்போ தானே காலேஜ் முடித்த உடனே கல்யாணம் பண்ணணும்னு என்னடியே அவசியம்? அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பா என்ன மட்டும் நீங்கள் என்ன நான் வந்து 10வது படிக்கும் போதே கல்யாணம் பண்ணிங்களா? அப்புறம் உங்கள் பொண்ணுக்கு மட்டும் என்ன? ஏய், அப்போ இருந்தது வேற, இப்போ வேறடி, ரெண்டும் ஒன்றுத்தையும் வந்து பேசாத, புரியுதா? போய் வேலையை பாரு போ. பெருசு திரும்ப இதை வந்து ஆரம்பித்து வைக்காத. என் பொண்ணு வந்து திரும்ப இதாக வீட்டை விட்டு போயிட்டேன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான் சொல்லிட்டேன். முதல்ல கல்யாணம் பண்ணுறதா இருந்தால் உன் பையனுக்கு பொண்ணு தருதலை, 30 வயசு ஆச்சு அவனுக்கு, இன்னமும் வந்து வெட்டியாக சுற்றிக்கிட்டு இருக்கான். வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வேலைக்கு போகிறானா எங்கே போகிறானோ தெரில. முதல்ல அவனுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்குற வேலையை பாரு அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பா சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு. என் பையனுக்கு ஆனால் 30 வயசு தானே ஆகுது, இவ்வளோ வயசுலேயே வந்து என்ன கல்யாணம் பண்ணணும்னு என்ன அவசியம் அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மாவும் வந்து அவங்க போயிட்டாங்க. நீங்கள் கோவமாக வெளியில் போகிறீங்க. சிம்மினும் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்போ தான் ஆஃபீஸுக்கு வந்து போக, உங்கள் வீடை க்ராஸ் பண்ணி தானே போகணும். அவர் வராரு. நீங்கள் அவர் வர்றதுக்கும் நீங்கள் கோவமாக வெளியில் வர்றதுக்கும் அவர் பார்க்குறாரு. இன்னும் இவ கோவமாக நின்று வரா. பைக்கை ஸ்டாப் பண்ணுறாரு. ஓய் எல்லாம் என்னடி ஆச்சு, ஏன்டி இவ்வளோ கோவமாக இருக்க? வேற என்ன, என் வீட்டில் தான் திரும்பவும் ஆரம்பிச்சிட்டாங்க. என் அம்மா இருக்கே பெரிய டார்ச்சர், கல்யாணம் பண்ணிக்கோ, காலேஜ் முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு படுத்து எடுக்குதுடா எங்கள் அம்மா. முட்டியில என்னால். ஏன்டி உன் அம்மா இப்படி பண்ணுறாங்க? அதுவும் வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனால் அதுவும் அவங்களுக்கு நல்லா தானே இருக்கும். எப்படி அதெல்லாம் சொல்லலாம்? மயிறு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு என்கிட்ட வக்காலத்து வாங்கிட்டு வந்தாச்சு மீன், அவ்வளோதான் சொல்லிட்டேன். ஏற்கனவே செம்ம காண்டில் இருக்கேன். சரி சரி, கோவப்படாத, உன் நல்லதுக்கு தாண்டி, நல்லதுக்காக மயிறு அதை மூடிட்டு இருந்துரு ஜிமின் அப்படின்னு ஜிமினோட பைக்கில் ஏறுறீங்க. நீ எங்கடி ஏறுற? போடா. நான் ஆஃபீஸுக்கு போகிறேன்டி. தெரியும்டா, போ, நான் வரேன். சுவா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் வந்து அவரோட ஆஃபீஸுக்கு தான் நீங்களும் வந்து போகிறீங்க. சரிடி, உள்ளார வரியா இல்லை உன் ஆஃபீஸ்க்கா? இங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் வந்து பெர்மிஷன் இருக்குது உள்ளார வர. நான் எங்கடா உள்ளார வருது, போடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து அப்படியே சுற்றி பார்க்கலான்னு போகிறீங்க. அதுக்கப்புறமா ஜிம்மினும் வந்து சரின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆஃபீஸுக்கு போயிடுறாரு. இப்படியே தான் வந்து ஃபியூ டேஸுமே போகுது. நீங்களும் வந்து
சரி இதுக்கு மேல வீட்ல இருந்தா அது சரி வராது, தொல்ல பண்ணிட்டே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 2 மந்த்ஸ் கழிச்சு நீங்களும் வந்து ஒர்க் போக வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. உங்க அம்மாக்கெல்லாம் கொஞ்சம் கூட லைக் வந்து விருப்பமே இல்ல. அவங்க உங்களுக்காக எதுவுமே பண்றதே இல்ல. சுத்தமா வந்து நிறுத்திட்டாங்க. உங்களுக்காக குக் பண்றதில்ல. உங்களுக்கு பண்ண வேண்டிய எதையுமே அவங்க பண்றதில்ல. நீங்களும் வந்து இதெல்லாம் சரி வராது. பேசாம நம்ம வந்து வெளியிலயாவது போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு, ஆஃபீஸ்லயே வந்து தங்குறதுக்கு குவார்ட்டர்ஸ்லாம் குடுப்பாங்கல்ல, அங்க போயிடலான்னு முடிவு பண்ணிட்டு, நீங்க உங்க ட்ரெஸ் எல்லாமே பேக் பண்ணிட்டு வெளியில வரீங்க. உங்க அப்பா பாக்குறாரு. "என்ன நிலா பேக்கெல்லாம் எடுத்துட்டு வர? என்னாச்சு? எங்கேயாவது ட்ரிப் ஏதாவது ஆஃபீஸ்ல போறீங்களா?" அப்படின்ற மாரி கேக்குறாங்க. "இல்லப்பா நான் வீட்ட விட்டு வெளில போறேன்." அப்படின்னு சொல்லி ஷாக் ஆயிருச்சு. என்ன சொல்ற நிலா? வேற என்னப்பா சொல்றது? இந்த வீட்ல எனக்காக பண்றதுக்கு யார் இருக்கா? அ பேருக்கு தான் வந்து குடும்பம்ன்ட்டு இருக்கு. அப்படின்ற மாரி சொல்றாங்க. நான் வெளியிலயே இருந்தாலாவது நிம்மதியா இருந்திருப்பேன் போல, அப்படின்ற மாரி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. பாத்தீங்களா? பாத்தீங்களா? நீங்க குடுத்த செல்லம் எந்த அளவுக்கு வந்து வேலை காட்டுதுன்னு, வேலைக்கு போறேன்ற திமிர்ல இவ இந்த மாரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா? அப்படின்ற மாரி உங்க அம்மா அ சொல்லிட்டு இருக்காங்க. வாய மூடுறி. அவ அப்படி பேசுறான்னா அதுக்கு காரணம் யாரு? நீ தானே. எத்தன தடவ சொன்ன இந்த மாரிலாம் பண்ணாத, பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு. இதே உன் பையன் பண்ணா பொத்திக்கிட்டு தானே இருப்ப நீயி. இதே பொண்ணு பண்ணா அப்படியே நட்டுக்கிட்டு வருதோ உனக்கு? அப்படின்ற மாரி உங்க அப்பா திட்டுறாரு. ஆமா, என்னையே திட்டுங்க. அவ பண்றதெல்லாம் உங்களுக்கு தெரியவே தெரியாதுல்ல. உங்க அப்பாவும் அவங்கள பத்தி சரி நிலா, நீ என்ன பண்றன்னு எது பண்ணணும்னு நினைக்கிறியோ நீ பண்ணு. அப்பா அதை வந்து தடையா இருக்க மாட்டேன். நீ வெளியில இருக்கிறது தான் உனக்கும் நிம்மதியா இருக்கும். வீட்டில் இருந்தன்னு வச்சுக்கேன் உனக்கு நிம்மதியே இருக்காது அப்படின்ற மாதிரி உங்க அப்பாவும் வந்து சொல்றாங்க. சரிப்பா அப்ப நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி நீங்களும் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறீங்க. போடி போ, அப்படியே போயிடு. இந்த வீட்டுக்கு திரும்பி வரலான்ற நினப்பெல்லாம் இருக்கவே இருக்காது. உன்னை வீட்டில் சேர்த்துக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா கற்றுக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் எதுவுமே கண்டுக்கல. நீங்கள் பாட்டு கிளம்பி வந்து போயிட்டீங்க. உங்கள் அப்பாவா வாய மூடி திருடி புள்ள இப்படி போகிறதுக்கு காரணம் வேறு யாரும் கிடையாது, நீ தானடி. எப்போ பார்த்தாலும் அவளை கரிச்சு கொட்டிகிட்டே இருக்கிறது. பையனை ஒரு மாதிரியும் பொண்ணு ஒரு மாதிரியும் பார்க்கறது. அப்புறம் எப்படி இருக்கும்? இப்படி தான் இருக்கும். இப்போ சந்தோஷமா இரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க உங்க அப்பா. பின்ன பையனும் பொண்ணும் ஒன்னா? ஆ இவன் பையன், நம்ம பையன் எப்பவும் நம்ம கூட இருப்பான். ஆனா அவ அப்படியா? கல்யாணம்னு ஆச்சுன்னா இன்னொருத்தர் வீட்டுக்கு போக வேண்டியவ தானே. போதுண்டி நிறுத்து. நீ எல்லாம் திருந்தவே மாட்ட. நீ எல்லாம் பட்டாதான் வந்து நீ எல்லாம் உனக்கு புரியும் அப்படின்ற மாதிரி உங்க அப்பா சொல்லிட்டு அவரு கிளம்பமா அதுக்கு ஆஃபீஸ்க்கு கிளம்பி வந்து போயிட்டாரு. உங்களுக்கு ரொம்பவும் வந்து மூட் அப்செட்டாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் நீங்களும் வந்து அந்த குவார்ட்டர்ஸ் இருக்குல்ல, ஆஃபீஸ் குவார்ட்டர்ஸு, அங்கே வந்து லைக் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஒரு ரூமு, கிச்சன், ஒரு மினி கிச்சனு, கொஞ்சமாக ஒரு ஸ்பேஷியஸான லிவிங் ஏரியா, அப்புறம் வந்து பாத்ரூம் அந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு இதே போதும் அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் அங்கேயே வந்து செட்டில் ஆகிடுறீங்க. அங்கேருந்து தான் வந்து ஜிமினுக்கு நீங்கள் வந்து கால் பண்ணுறீங்க. ஜெமினும் கால் அட்டன் பண்ணுறாரு. சொல்றி, என்னாச்சு? இந்த டைமுக்கு கால் பண்ணியிருக்க, நீ எப்பவும் பண்ண மாட்டியே. ஜிமின், லைக் உங்கள் வாய்ஸை கேட்டதுமே ஜிமினுக்கு புரிஞ்சிருச்சு ஏதோ நடந்திருக்கு, நீங்கள் சோகமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னடி ஆச்சு ஜிமின் அப்படின்னு நீங்கள் வந்து எல்லாத்தையுமே வந்து சொல்கிறீங்க. என்னடி சொல்கிற? பைத்தியமடி உனக்கு? உனக்கு அப்படி போகணும்னா என் வீட்டில் வந்து இருக்க வேண்டியது தானடி. ஏன்டி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? முதல்ல கிளம்பி என் வீட்டுக்கு வா, நான் வர்றேன். இப்போது நீ எங்கே இருக்க அப்படின்ற மாதிரி ஜிமின் கேட்டுட்டு இருக்காரு. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் ஜிமின், நான் இங்கேயே ஆஃபீஸ் குவார்ட்டர்ஸ்லேயே இருந்துக்கிறேன். வீட்டுக்கெலாம் நான் வரல. ஏன்டி ஏன் வர மாட்டேன்? அப்படி என்னடி உனக்கு? ஆ ஏன்டி இப்படி பண்ணுற? அங்கெல்லாம் வேண்டாடி. உனக்கு என்ன யாருமே இல்லையா என்ன? இதை பாரு ஜிமின், நான் அந்த அர்த்தத்தில் சொல்ல. ப்ளீஸ் என்னை விட்டு இதில் வந்து என்னை ஃபோர்ஸ் பண்ணாத அப்படின்ற மாதிரி வந்து நீங்களும் வந்து சொல்கிறீங்க. ஜிம்மினுக்கு வந்து நீங்கள் இப்படி சொன்னதுக்கப்புறம் அவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. உங்களை நீங்கள் வந்து ஒன்று முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுலேருந்து மாற மாட்டீங்க அப்படின்றது ஜிமினுக்கு நல்லாவே தெரியும். அதனால் ஜிமினும் வந்து ஏன்டி புரிஞ்சுக்கோடி, நீ இந்த மாதிரி இருந்து ஏன்டி கஷ்டப்படணும்? என் வீட்டுக்கு வாடி. ஜிமின் உனக்கு புரியுதா இல்லையாடா? நான் என் வீட்டுக்கு வந்தா இதையே என் அம்மா வந்து பெரிய இஷ்யூ ஆகிடுவாங்கடா. ஏற்கனவே நீ தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னதுக்கே வந்து எப்படி திரியறா பாரு பையன் கூட, அப்படி இப்படின்னு உன்னையும் சேர்த்து எத்தனை தடவை திட்டியிருக்காங்க. இப்போ இதெல்லாம் வந்து உன் வீட்டுக்கு தங்கினேன்னு வச்சுக்கேன், மொத்தமாக வந்து உனக்கு தாண்டா உனக்கு உன் குடும்பத்துக்கு தாண்டா பிரச்சனை. என் அம்மா வந்து சும்மா எல்லாம் இருக்க மாட்டாங்க.
உன் வீட்டு முன்னாடி வந்து நின்னு அப்படி கத்து கத்துன்னு கத்துவாங்கடா, வேண்டான்டா அப்படின்ற மாரி நீ சொல்றீங்க. இத பாரு ஜெமினி, இதுக்கு மேல நீ எதுவுமே சொல்லாத. நான் இங்கேயே நல்லா சந்தோஷமா தான் இருக்கேன். எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல அப்படின்ற மாரி நீங்களும் சொல்லிட்டு அப்படியே விட்டுடுறீங்க. நீங்க வந்து உங்களோட கம்பெனியில ஒர்க் பண்றீங்க. உங்களுக்கு வந்து அ உங்களுக்கு அந்த லைஃப் ஸ்டைல் செட் ஆயிருச்சு. ஸோ அப்படியே தான் போயிட்டுருக்கு. ஜிமின் வந்து அப்பப்போ அவர் வந்து உங்கள பார்த்துட்டே தான் இருப்பாரு. அப்பப்போ ஜிமினோட பேரண்ட்ஸும் வந்து பார்ப்பாங்க. ஜிமின் டெய்லியுமே வந்து அவங்க அம்மா லஞ்ச் உங்களுக்கும் சேர்த்து தான் வந்து குடுத்து அனுப்புவாங்க. ஸோ ஜிமின் வந்து அத உங்க கம்பெனியில வந்து குடுத்துட்டு அவர் வந்து அவரோட ஆஃபீஸுக்கு போயிருவாரு. டெய்லி இப்படி தான் பண்ணிட்டு இருப்பாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம நைட்டு வந்து ஜிமின் வந்து உங்களோட குவார்ட்டர்ஸ்க்கு தான் வந்து அ எப்பலாம் வந்து டைம் கிடையாதோ அப்பலாம் வருவாரு. மோஸ்ட்லி நெறைய தடவ வந்தா ப்ராப்ளம் ஆகும் அப்படின்றதுனால அவர் அடிக்கடி வரமாட்டாரு. ஸோ அதனால இல்ல வந்து அ எப்பலாம் வந்து அவரால உங்க குவார்ட்டர்ஸ்க்கு வர முடியுமோ அப்போ வருவாரு. இல்ல அவங்க அம்மா டின்னர் வந்து எப்போலாம் வந்து ஸ்பெஷலாக பண்ணுறாங்க, வாரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள் வந்து அவங்க வந்து குடுத்து அனுப்பிச்சிருப்பாங்க. ஜிமின் வந்து அதை வாங்குவார். நீங்கள் எவ்வளோ தடவை வேண்டாம்னு சொல்லியிருந்திருப்பீங்க. பட் ஆனால் அவன் கேட்கல. நீ வாங்கி சாப்பிட்டு, இல்லைன்னா அவ்வளோதான், நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பே நான் கட் பண்ணிடுவேன் அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்திருப்பாரு. நீங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்ருவீங்க. அதுக்கப்புறம் அப்படியே தான் ஃபியூ டேஸுமே வந்து போகுது. நீங்கள் வீட்டுக்கு போகிறதே வந்து இல்லை, குவார்ட்டர்ஸ்லேயே தான் இருக்கீங்க. லீவாக இருந்தாலும் அன்னைக்கு ஃபுல்லுமே வந்து நீங்கள் வீடெல்லாமே வந்து க்ளீன் பண்ணுறது, துணியெல்லாம் துவைச்சி காய போடுறது அப்படின்ற, அதுக்கப்புறமா ஜாலியாக ரெஸ்ட் எடுக்கிறது, ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது. லீவாக இருந்தாலும் நீங்கள் இப்படி தான் வந்து போவீங்க. இல்லை அப்படின்னா வந்து ஜிமின் வந்து உங்களை வெளியில் கூட்டிகிட்டு போயிடுவார். ஜாலியாக நீங்களும் ஜிமினும் வந்து சுற்றுவீங்க. இல்லை அப்படின்னா ஜிமின் வந்து அவரோட வீட்டுக்கு வந்து உங்களை கூப்பிட்டு போவார். லைக் ஜிமினோட அம்மா வந்து நீ வந்தே தான் ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. நீங்களும் வந்து சரி என்னடா பண்ணுறது, கூப்பிடுறாங்களே, நம்ம ஜிமினோட அம்மா தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து அந்த மாதிரி தான் வந்து அவ்வளோ வந்து ஒரு ஃபேமிலிலேயே ஒருத்தங்களாக வந்து ஆயிட்டீங்க. எத்தனையோ தடவை வந்து ஜிமின் கிட்ட அவங்க அம்மா சேர்ந்து கேட்டுருந்துருப்பாங்க, டே நீ கல்யாணம் பண்ணிக்கூடா, உனக்கு வந்து அவளை மாதிரி வேற எந்த பொண்ணுமே கிடைக்க மாட்டாங்கடா, கல்யாணம் பண்ணிக்கூடா அப்படின்ற மாதிரிலாம் ஜிமினோட அம்மா சொல்லியிருப்பாங்க. அதுக்கு ஜிமின் வந்து, மா இது வரைக்கும் அவள் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக தாம்மா இருந்தா, அதை நான் கெடுத்துக்க விரும்பலை. இப்போ போய் நான் சொல்லி அப்புறம் வந்து அவள் வந்து கோச்சிக்கிட்டு சண்டை போட்டு போயிட்டேன்னா நான் என்னம்மா பண்ணுவேன். லைக் ஜிமினுக்கும் வந்து நீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். லைக் ஒரு ஒன் சைடு லவ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கு, லவ்னு கூட வச்சுக்கலாம். ஸோ ஒன் சைடாக ஜிமின் உங்களை லவ் பண்ணுறாரு. பட் ஆனால் வந்து எங்கள் லவ்வை சொன்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக் ஆகி நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பே கட் பண்ணிடுவீங்களோ, அப்போ இருக்கிறதும் போயிடுமோ அப்படின்ற ஒரு பயம் அவருக்குள்ளார இருக்குது. இப்படி தான் வந்து மெனி இயர்ஸ் போயிருக்கும். அவங்க அம்மா அப்பப்போ வந்து சொல்லிட்டு தான் இருப்பாங்க, ஜிமின் இல்லை 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 அப்படின்ற மாதிரி தான் அவரும் வந்து மறுத்துட்டே வந்திருந்திருப்பாரு. இப்படி ஒரு 2 to 3 இயர்ஸ் போனதுக்கப்புறமா வந்து ஒரு நாள் உங்கள் அப்பா வந்து கூப்பிடுறாரு வீட்டுக்கு. சரி அப்பா கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து வரீங்க. அப்பா, நிலா வா வாம்மா, வா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறேன். லைக் வந்து உங்கள் அப்பாவும் கூப்பிடுறாங்க. அப்பா கூப்பிட்டீங்க வீட்டுக்கு, தோடா வந்துட்டா மகாராணி, இப்போ தான் வந்து வீடெல்லாம் கண்ணுக்கு தெரியுது, அப்போ இப்போ மட்டும் எதுக்கடி வந்த அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா அகெயின் ஆரம்பிக்கிறாங்க. வாயை மூடிட்டு இருந்துரு அப்படின்னு உங்கள் அப்பாவும் சொல்கிறதுனே உங்கள் அம்மாவும் என்னையே வந்து மிரட்டுங்க அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா போயிட்டாங்க. அவள் கிடக்குறா, நீ விடு. அம்மா அடி சொல்லுங்கப்பா. இல்லைடா, உனக்கு நீயும் வேலைக்கு போய் 3 வருஷம் ஆயிடுச்சு, சம்பாதிக்கவும் ஆரம்பிச்சிட்ட. அப்பா உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்ட்டு இருக்கேன்டா, என் ஃப்ரெண்டோட பையன்தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. என்னப்பா சொல்கிறீங்க, திடீர்னு கல்யாணம்? ஆமாண்டா, எனக்கும் உடம்பு சரியாகிறம உன்னையும் ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அப்பாவுக்கும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும்ல, என் ஃப்ரெண்டோட பையன்தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அப்பா எப்படிப்பா திடீர்னு, அவனை வந்து உனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு தெரியுமா? ஆமாம், அவங்க வந்து இன்னைக்கு சாயந்தரம் வீட்டுக்கு வராங்க, சரியா, நீ தயாராக இரு, அதுக்கு தான் அப்பா வந்து உன்னை கூப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பாவும் சொல்கிறாங்க. சரிப்பா, நீங்கள் சொன்னால் சரிதான் அப்படின்ற மாதிரி நீங்களும் சரி அப்பா ஒரு நல்ல பையனாக தான் இருப்பா, அப்பா நல்ல பையனாக தான் பார்த்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கும் வந்து அதை முடிவு பண்ணிடுறீங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு டைமே ஸ்கிப் ஆகுது. பொண்ணு இப்போ உங்களை பார்க்கறதுக்காக அந்த ஃபேமிலியும் வந்து வராங்க.
வந்து உட்காந்து எல்லாமே பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்க வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா ஒரு சாரி வந்து வியர் பண்ணிட்டு ஜிமின் கிட்ட வந்து நீங்க சொல்லி இருந்திருக்க மாட்டீங்க. இந்த மாதிரி பொண்ணு பார்க்க வராங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க மாட்டீங்க. ஃபஸ்ட்டு வந்து பிடிச்சி அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் இருந்திருப்பீங்க. இன்னும் அப்படியே வந்து உங்களையும் வந்து உங்கள் அப்பா வந்து உங்கள் அம்மா கிட்ட போய் அவளை கூட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் அம்மாவும் வந்து இந்தாடி, அவங்களும் ரூமுக்கு வந்துட்டு இந்தாடி உங்களை உன்னை கூப்பிடுறாங்க, அடக்கொடக்கமாக பொண்ணு மாதிரி நடந்துக்கோ, என் மானத்தை வாங்காத அப்படின்ற மாதிரி உங்களை அப்பாவும் திட்டிட்டு அவங்க வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்களும் வந்து நிற்கிறீங்க. உங்கள் அம்மா வந்து அந்த காஃபி ஜூஸ் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து உங்கள் கையில் கொடுக்க வராங்க. அப்போ வந்து ஒரு வாய்ஸ் கேட்குது. அந்த வாய்ஸ் கேட்டதுமே வந்து நீங்கள் நிமிர்ந்து பார்க்குறீங்க. அவனை பார்த்ததுமே உங்களுக்கு செம்ம ஷாக்கு. இவனா அப்படின்னு சொல்லிட்டு, என்னடி கொட்டுச்சு, இப்போதான் ஒரு பொண்ணா நீயும் ஒரு பொண்ணுன்ட்டு நான் பார்க்குறேன்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டேய் பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேகமாக அந்த பர்சனை போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. அந்த பர்சனை உங்களை ஹக் பண்ணிட்டு அப்படியே சுற்றுறாரு. எருமை மாடு நீயாடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அடிக்கிறீங்க. இன்னும் நீ கொஞ்சம் கூட மாறவே இல்லடி. இப்போதான் வந்து நீ பழைய நிலாவா இருக்க. இந்த இந்த பொண்ணு கிட்டப்பெல்லாம் உனக்கு சுத்தமாக சிட்ட ஆகலடி, ஆனாலும் நீ அழகாக தான் இருக்க பொண்ணா அப்படின்ற மாதிரி அந்த பர்சன் சொல்கிறாரு. அது வந்து யாருன்னா நம்ம டயான் தான். ஸோ அவரு தான் வந்து வந்திருப்பாரு. நீதான் வரியாடா, அப்போ நீதான் என்ன பொண்ணு பார்க்க வரியா? எனக்கே வந்து பெருசாக ஷாக்கிங்காக தாண்டி இருந்துச்சு அப்படின்ட்டு டேயாங் சொல்கிறாரு. அப்போ உனக்கே தெரியாதா நீ என்னதான் பொண்ணு பார்க்க வரேன்ட்டு? அதே நான் உன்கிட்ட தான் கேட்கணும். நான் தான் வரேன்னு உனக்கு தெரியாதா? எனக்கு எப்படிடா தெரியும்? காலையில் தான் அப்பா சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரீயூனியன் ஆயிட்டீங்க, நீங்களும் டயாங்கும். அப்போ தான் டேயாங்கோட பேரண்ட்ஸ் கேட்குறாங்க, இவங்களுக்கு உனக்கு வந்து முன்னாடியே தெரியுமா அப்படின்ற மாதிரி டேயாங்கோட அப்பா கேட்குறாரு. அப்பா இவ கூட தான்ப்பா நான் 5வது வரைக்கும் படித்தேன், சரியான குட்டி சாத்தான்ப்பா இவ அப்படின்ற மாதிரி டயாங் சொல்கிறாரு. சும்மாறா அப்படின்ற மாதிரி நீங்களும் அடிக்கிறீங்க. நான் தான் சொன்னேன்லம்மா அவனை உனக்கு முன்னாடியே தெரியும், உனக்கு நல்லா தெரிஞ்ச பையன்தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா அதை நீ டயாங்கனே சொல்லியிருந்துருக்கலாம்லப்பா, நான் ஜிம்மினையும் வர சொல்லியிருந்திருப்பேன், இருங்க ஜிம்மின் கிட்ட சொல்கிறேன். ஏய் இர்ரி அப்படின்னு சொல்லிட்டு டயாங் உங்கள் ஹேண்டை பிடிக்கிறாரு. ஏன்டா? அவனுக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும். கரெக்டு கரெக்டு, சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் நீ கம்பெனி அப்படியே வந்து அப்படியே வந்து சரி பொண்ணு 2 பேருக்குமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தட்டெல்லாம் வந்து மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. ஒரு நிமிஷம் இதை பாருங்க, நான் வந்து இவ தான் பொண்ணுன்ட்டு எனக்கு தெரியாது, அதே மாதிரி நான் தான் வந்து இவளை கல்யாணம் பண்ணிக்க போகிற பையன் அவளுக்கும் தெரியாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் திடீர்னு வந்து இப்படி நிறுத்திருக்கீங்க. ஸோ வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, டேய் ரொம்ப சீன் போடாதடா அப்படின்ற மாதிரி. நீ என்னமோ அவள் ஃபோட்டோவை பார்க்காத மாதிரி சொல்லப்பா, ஃபோட்டோவை பார்த்து பிடிச்சிருக்குன்னு நீ தானடா சொன்ன, இப்போ என்னடா இப்படி பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி உங்கள் லைக் டேயாங்கோட அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த அம்மா சும்மாவே இருக்காது, கொஞ்சம் தான் அப்படியே சீன் போடலான்னு பார்த்தா விடாதே, ஏமான்ற மாதிரி தான் பார்க்குறாரு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி தட்டும் மாற்றிக்கிறாங்க. ஸோ அப்படியே வந்து அந்த இதுவுமே முடியுது. ஒரு நல்ல நாளாக பார்த்து நம்ம என்கேஜ்மெண்ட் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்களாம் வந்து சரிடி நீ போய் ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணிட்டு வா, நம்ம வெளியில் போகலாம், நிறைய இயர்ஸ் வந்து நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க சொல்கிறாரு. ஓகே ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து வேகமாக சாரீ எல்லாம் மாற்றிட்டு கழட்டி தூக்கி போட்டு லைக் வந்து டாப்ஸ் அண்ட் பேண்ட்டு அந்த மாதிரி போட்டுட்டு தான் வந்து போகிறீங்க. வாடி வா 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 சீக்கிரமா வா. ஆமாம் ஜிம்மின் எங்கே இருக்க ஒர்க் பண்ணுறாரு உனக்கு தெரியுங்களா? தெரியும்டா. அப்போ வா நம்ம ஃபஸ்ட்டு அங்கே தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு டேன் வந்து ஜிம்மினோட கம்பெனிக்கு தான் போகிறாங்க. ஜிம்மினுக்கு வந்து அங்கே இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன், இந்த மாதிரி ஒருத்தரை வந்து உங்களை பார்க்குறதுக்கு வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி. யார்? அவர் பேரெல்லாம் சொல்லலை, ஜஸ்ட்டு வந்து இந்த மாதிரி மட்டும் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. கரடின்னு சொன்னார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கரடின்னு மட்டும் உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க அப்படின்னு சொன்னதுமே ஜிம்மினுக்கு செம்ம ஷாக்கு எழுந்திரிச்சு நிற்கிறது. என்ன அதான் சொன்னா? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே செக்யூரிட்டி வந்து அங்கே கிளம்பி விடுற. ஜிம்மின் வேகமாக வந்துக்கிட்டு இருக்காரு. லைக் வந்து வேகமாக கீழே வராரு. எங்கன்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்காரு. அப்போ வந்து அந்த இடத்துல பார்த்தா நீங்கள் தான் நின்றுட்டுருக்கீங்க. ஏய் நிலா, நீயாடி? நீயா வந்த?
அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்குறாரு. ஆமாண்டா நான் தான், என்னாச்சு, எதுக்கு இவ்வளோ வேகமாக வந்து ஓடி வந்து நின்றுட்டுருக்க, என்னாச்சு ஜிமின் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அந்த கேப்பில் வந்து ஜிமினுக்கு பின்னாடி வந்து டயான் வந்து நின்றுட்டு இருந்திருப்பாரு. இல்லை, நான் வேற யாரும் நினச்சேன். வேற யாரும் நினச்சிருப்ப, உன்னை பார்க்கணுன்ட்டு வந்தால் உன் ஆஃபீஸுக்கு வர்றது நான் மட்டும் தானடா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ வந்து இல்லடி நான் வந்து, சரி விடு, சரி என்ன விஷயம் சொல்லு அப்படின்ற மாதிரி ஜிமின் வந்து சொல்கிறாரு. அது ஒன்றும் இல்லை, உன் பின்னாடி ஒருத்தங்க நின்றுட்டு இருக்காங்க, அது யாருன்னு தெரில, கொஞ்சம் பாரேன், உன்னோட ஆஃபீஸ் ஸ்டாஃபா அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமினும் திரும்பி பார்க்குற யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா டயாங்க அந்த பாக்ஸி ஸ்மைலு, டி மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமின் அப்படியே டேங் மேலே அப்படியே பாஞ்சிடுறாரு. டேங்கும் வந்து அப்படியே கேட்ச் பண்ணிட்டு டே 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 மெதுவடா மெதுவடா விட்டா வந்து கொன்றுவ போல அப்படின்ற மாதிரி அப்படியே ஜிமின் கண்ணுலேருந்து அவ்வளோ டியர்ஸ் வருது. டயாங்கும் அவ்வளோ எமோஷ்னல் ஆகுது. ஏன்னா 2 பேருக்குமே அந்த அளவுக்கு ஒரு பாண்ட் இருக்குது. 2 பேருமே அப்படியே வந்து ரொம்ப ஹக் பண்ணிட்டு, மச்சான் எப்படா வந்த மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்படி பேசிட்டாங்க. எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குடா, நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்டே பண்ணல. அவன் கரடின்னு சொல்லும்போது நான் எவ்வளோ வந்து எக்ஸைட்டடாக கீழே வந்து பார்த்தா இந்த ராட்சசி நின்றுட்டுருக்கா. ஆனால் 2 பேரும் சேர்ந்து தான் இந்த வேலையை பார்த்துருக்கீங்கல்ல அப்படின்ற மாதிரி வந்து ஜிமினும் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஆமாம், அது மட்டும் இல்லை, உனக்கு இன்னொரு விஷயமும் சொல்லணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இன்னொன்னா? ஆமாம். அப்புறம் தயாங்கும் வந்து உங்கள் பக்கத்தில் நின்றுட்டு, ஐஷோ நான் சாரி நிலாவும் நானும் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜிவனுக்கு செம ஷாக்கு. என்னடா சொல்கிற? ஆமாம் மச்சான், ஆக்சுவலி இவ்வளோ தான் வந்து பொண்ணு பார்க்க லைக் வந்து என் வீட்டில் வந்து பொண்ணு பார்த்துருக்காங்கடா, எங்கள் 2 ஃபேமிலிக்கும் வந்து பிடிச்சிருக்கு, ஸோ அதனால் நானும் அவளும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி டயாங் வந்து சொல்கிறாரு. நிஜமாவாடா? ஆமாம் மச்சான் அப்படின்ற மாதிரி டேங் சொல்கிறாரு. ஜிமினுக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ஏன்னா நான் லவ் பண்ணுற பொண்ணு இப்போ திடீர்னு வந்து இன்னொருத்தவங்க கல்யாணம் பண்ணிக்கிறானே அப்படின்ற மாதிரி அந்த இது ஆகுது. அவரும் வந்து அதை ஹைட் பண்ணிட்டு, கங்க்ராச்சுலேஷன்ஸ், நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஹக் பண்ணுறாரு. பட் ஆனால் அவருக்கு அந்த டியர்ஸ் அப்படியே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கண்ணெல்லாம் கலங்குது. அதுக்கப்புறமா அப்படியே வந்து லைக் என்ன ஆகுது அப்படின்னா, சரி ஒரு 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 15 to 1 வீக் 1 மந்த்துக்குள்ளார மேரேஜ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருப்பாங்க. எல்லா ஷாப்பிங்க்குமே வந்து ட்ரெஸ்ஸு ஷாப்பிங் இதெல்லாம் இருக்குது, எல்லாத்துக்குமே ஜிம்மினை வந்து இழுத்துட்டு தான் போகிறாங்க. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த எல்லா கஷ்டத்தையுமே வந்து அவருக்குள்ளார வச்சுக்கிட்டு அவர் வந்து ஹாப்பியாக இருக்கிற மாதிரி வந்து அவர் பண்ணிகிட்ருக்காரு. டயாங் வந்து நோட்டீஸ் பண்ணுறாரு, ஜிம்மின் ஏதோ மறைக்கிறான் அப்படின்ற மாதிரி தான் அவருக்கு தோணிக்கிட்டே இருக்குது. ஸோ ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, அவர் கேட்குறாரு ஜிமின் கிட்ட, என்னடா ஆச்சு உனக்கு, நானும் பார்த்துட்டு இருக்க ஒரு மாதிரியாவே தான் இருக்க, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. ஜிமினும் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைடா அப்படின்னு அவரும் சொல்லி மழுப்பிட்டாரு. ஸோ வந்து ஜிமினோட அம்மா வந்து அவ்வளோ வந்து ஜிமினை திட்டுன்னு திட்டுறாங்க. இப்போ பாத்தியா, நீ சொல்லாமல் விட்டதில் இப்போ இன்னொருத்த வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறான், கொஞ்சமாச்சும் சுயநலமாக யோசிடா அப்படின்னு சொல்லும்போது தான் வந்து அவருக்கு வந்து உங்களை விடுறதுக்கு மனசே இல்லை. அவர் வந்து ஒரு பிளானை போடுறாரு, இதை பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் வந்து அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பீங்க அப்படின்ற மாதிரி அவர் முடிவு பண்ணுறாரு. ஸோ இப்படியே மேரேஜ் டேவும் ஆகுது. லைக் வந்து மாப்பிள்ளையை வந்து ஸ்டேஜில் உட்கார கூப்பிடுவாங்கல்ல, ஸோ மேரேஜ் டே தான் அன்னைக்கு. ஸோ கூப்பிடுறாங்களா, டேங்க வந்து சரி கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அம்மா எல்லாம் வந்து கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ்லாம் இருப்பாங்களா, அவங்களாம் போய் பார்க்குறாங்க. பார்த்தா டேங் படுத்துக்கிட்டு இருக்காரு. தட்டி 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 பார்க்குறாங்க, எந்திரிக்கவே இல்லை. பிடிச்சி உழுக்குன்னு உழுக்குறாங்க, தண்ணி தெளிக்கிறாங்க, எது பண்ணியும் வந்து டேங் எந்திரிக்கவே இல்லை, அப்படி வந்து தூங்கிட்டே இருக்காரு. அப்போ தான் நம்ம ஜிமினோட என்ட்ரி. அவர் வந்து உள்ளார வராரு. என்னது இவன் தூங்கிட்டே இருக்கா, அம்மா அங்கே கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்கம்மா, என்னாச்சு, இவன் எந்திரிக்கலையா, டேய் மச்சான் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்னத்தில் டப்பு டப்பு டப்புன்னு அடிக்கிறாரு. டே எந்திரிடா எந்திரிடா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒழுகுறாரு. உடனே டேங்கோட அப்பா அம்மா வந்து, அவன் எந்திரிக்கவே மாட்டேன்றான் ஜிமின், என்ன ஆச்சுன்னு தெரியலடா, எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கு, ஒன்றும் பயப்படாதீங்க, நான் டாக்டர் ஏதாவது இருந்தால் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அவர் போய் வந்து டாக்டரை வந்து கூட்டிகிட்டு வராரு. அவரும் செக் பண்ணுறாரு. செக் பண்ணி பார்த்ததுல அவருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, அவர் தூங்கிட்டு தான் இருக்காரு. லைக் தூக்கு மாத்திரை தான் சாப்பிட்ருக்காருன்னு நினைக்கிறேன், அதனால தான் அவர் வந்து இப்படி தூங்கிட்டே இருக்காரு அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்திருப்பாரு. இது தூக்கு மாத்திரையா?
ஆமா அப்டின்ற மாரி டாக்டர் சொல்லிட்டு, ஆனா இன்னைக்கு அவனுக்கு கல்யாணமே டாக்டர். ஆ என்னால இது எதுவும் பண்ண முடியாது. அவரா எந்திரிச்சா தான் உண்டு. இல்லன்னா எலக்ட்ரிக் ஷாக் தான் வந்து குடுக்கணும் அப்டின்னு சொல்றாங்க. அது எப்டி கல்யாண நாள் அன்னைக்கு மாப்பிள்ளைக்கு எலக்ட்ரிக் ஷாக் குடுக்குறதா? யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அதே மாரி தான் வந்து டாக்டர் வந்து அவர் சொல்லிட்டு அங்கருந்து கெளம்பிட்டாரு. இப்ப என்னங்க பண்றது? லைக் பொண்ணோட ஃபேமிலி லைக் உங்களோட ஃபேமிலி இருப்பாங்கல்ல, அவங்களும் வராங்க. என்னாச்சு? மாப்பிள்ளைய கூப்பிட்டுட்டே இருக்காங்க. கூப்பிட்டுட்டு வராம என்னாச்சு? அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து பார்த்தா டேங் தூங்கிட்டு இருக்காரு. லைக் உங்க அப்பா தான் அவங்க டேங்கோட அப்பா கிட்ட கேட்குறாரு, என்னடா ஆச்சு? டேய் எந்திரிக்க மாட்றான்டா. டாக்டர் வந்து செக் பண்ணா இவன் தூக்க மாத்திரை சாப்பிட்ருக்கான் அப்படின்றாங்கடா. எது? தூக்கு மாத்திரை? டேய் என்னடா விளையாடுறீங்களா? அங்க என் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உட்காந்துக்கிட்டு இருக்கா. இப்போ இப்படி பண்ணீங்கன்னா என்னடா அர்த்தம்? அப்படின்னு லைக் வந்து டேயாங்க உங்களோட அப்பாவும் வந்து குலுக்குறாரு, எழுப்புறாரு. கொஞ்சம் கூட அசைவில்லை டேயாங்கு. இப்போ என்ன பண்றது? என் பொண்ணு மன கோலத்துல நின்றுட்டு இருக்காளே, அவ கல்யாணம் என்ன ஆகுறது? அப்படின்ற மாதிரி உங்க அப்பாவுக்கும் வந்து இதாகுது. அப்போதான் வந்து லைக் என்ன ஆகுதுன்னா வந்து ஜிம்மினோட பேரண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களும் வந்து வராங்க. இதுதான் சான்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினோட அம்மா வந்து உங்கள் அப்பா கிட்ட நான் ஒன்று சொல்கிறேன், அது உங்களுக்கு சரின்னா மட்டும் அதை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லுங்க. இப்போதைக்கு டயாங்க எந்திரிக்க மாதிரி தெரியல. அஹ், நிலா இந்த கோலத்தில் அவள் நின்றுட்டு கல்யாணம் நின்று போனால் அது ரொம்ப எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு எனக்கும் புரியுது. அதனால எனக்கு இதுதான் தோணுச்சு, உங்கள் பொண்ணு என் பையனுக்கு தரீங்களா அப்படின்ற மாதிரி ஜிம்மினோட அம்மா வந்து கேட்குறாங்க. இதை விட்ட இப்போதைக்கு வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவும் வந்து ஒத்துக்கிறாங்க. உடனே வந்து ஜிமினை வந்து பட்டு வேட்டி சட்டை எல்லாமே வந்து அவர் வந்து ஆக்சுவலி பட்டு வேட்டி சட்டையில தான் இருந்திருப்பார் லைக் மாப்பிள்ளை மாதிரி. உடனே அந்த மாலையெல்லாம் வந்து வாங்கிட்டு அதாவது உங்களுக்கு போட்டுட்டு ஜிம்மினா போய் உட்கார சொல்கிறாங்க. லைக் வந்து வந்தவங்களுக்குலாம் என்ன ஷாக்கு, என்னது இது மாப்பிள்ளை டேங்குன்னு தானே போட்டிருந்தது, இப்போ இவன் வந்து உட்காடுறான் அப்படின்ற மாதிரியான ஷாக்கு. அதுக்கப்புறமா வந்து உங்களையும் வந்து வர சொல்கிறாங்க. லைக் வந்து உங்களுக்கும் வந்து நியூஸ் தெரிஞ்சிருக்கும், இந்த மாதிரி டேங் எந்திரிக்கவே இல்லை, அதனால ஜிம்மின் தான் வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே வந்து நீங்களும் வந்து உட்காடுறீங்க, ஜிம்மினை பார்க்குறீங்க, உங்கள் அப்பாவை பார்க்குறீங்க. அவருக்கும் வந்து வேற வழி இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து அவரும் வந்து நின்றுட்டுருக்காரு. கல்யாணமும் வந்து முடியுது. இப்போ எல்லா சடங்கெல்லாம் பண்ணுவாங்களோ அதெல்லாமே ஜிமின் உங்கள் கூட தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு உள்ளுக்குள்ளார அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா அதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா வந்து ஆஹ் அஹ் இப்போ இந்த கல்யாணம்லாம் முடிஞ்சு சடங்கெல்லாம் லைக் வந்தவங்களாம் கிளம்பி போயிட்டு க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் தானே இருப்பாங்க. இப்போ வந்து அந்த மணப்பொண்ணு ரூமில் தான் வந்து எல்லாருமே இருக்காங்க. நீங்கள் தான் கேட்குறீங்க என்ன தான் நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி. உங்கள் அப்பா தான் சொல்கிறாரு, வேறு வழி தெரியலம்மா எனக்கு, உன்னை இந்த நிலமையில மன கோலத்தில் பார்த்துட்டு கல்யாணம் நிற்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, எனக்கு வேறு வழி தெரில, அதனால தான் வந்து ஜிமினை வந்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்ட்டு முடிவு பண்ணிட்டேன், கல்யாணமும் பண்ணி வச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உங்களுக்கு இது வரைக்கும் டேயாங்க தானே சரி நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்ட்டு இருந்திருப்பீங்க. இப்போ திடீர்னு அந்த ஜிமின்னு மாறினதுக்கப்புறம் உங்களுக்கு அதை எப்படி ஏற்றுக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியலை. அண்ட் வந்து அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி பொண்ணு வந்து வீட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டெல்லாம் போகணும்ல. ஸோ அந்த சடங்கெல்லாம் நடக்குது. டேங் இன்னமும் தூங்கிக்கிட்டே தான் இருக்காரு. அவர் ஏன் வந்து இப்படி தூங்கிட்டே இருக்காரு அப்படின்னா வந்து ஜிம்மின்னு பார்த்த வேலை தான். அவர் வந்து என்ன பண்ணியிருந்திருப்பாரு அப்படின்னா வந்து டேங் வந்து நைட்டு லைக் நைட்டு கிடையாது, காலையில் அங்கே வந்து டயாங் வந்து அவர் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு இருந்திருப்பாரு. அப்போ அங்கே வந்து ஒரு பால், அதாவது கிளாஸில் வந்து இருந்திருக்கும். அந்த பாலை தான் வந்து அவர் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் இது உனக்காக தான் அப்படின்ற மாதிரி அதில் எழுதி லைக் வந்து ஹார்ட் சிம்பிள் போட்டிருந்துச்சு. ஸோ டயாங் என்ன யோசிச்சிருந்துருப்பாருன்னா, சரி நிலா தான் வந்து பால் கொடுத்துருந்துருக்கா, பார்க்கக்கூடாது அப்படின்றத பாலை மட்டும் வச்சுட்டு போயிட்டுருக்கா போல் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் ஆக்சுவலி ஜிம்மின் வந்து அந்த பாலுக்குள்ளார தான் வந்து தூக்க மாத்திரையை வந்து போட்டிருந்திருப்பாரு. அதையும் டயாங் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னு தான் வந்து குடிச்சிருந்திருப்பாரு. அதனால தான் லைக் வந்து டயாங் வந்து தூங்கிட்டே இருந்திருக்காரு. வீட்டுக்கெல்லாம் போய் சடங்கெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாமே வந்து பண்ணி முடிச்சுட்டு நீங்களும் வந்து இப்போ ஜிம்மின் வீட்டில் தான் வந்து இருக்கீங்க. டயாங் வந்து எந்திரிக்கிறாரு.
டேங் வந்து எந்திரிச்சதுக்கு அப்புறமா சுத்தி பார்க்குறாரு. லைக் வந்து என்ன ரொம்ப சைலண்ட்டா இருக்கு. அவர் வெளியில வந்து பார்த்தா யாரையுமே காணோம். என்னது இது யாரையுமே காணோம் அப்படின்னு வேகமா போய் அவர் ஃபோன் எடுத்து பார்த்தா மதியம் 5 மணி ஆகிருச்சு. எது 5 மணியா? அப்போ என் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா வந்து அவரோட பேரண்ட்ஸுக்கு தான் கால் பண்றாரு. எப்பா என்னப்பா மணி 5 மணி ஆயிடுச்சுன்னு காட்டுது. முதல்ல கிளம்பி வீட்டுக்கு வாடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவரும் வந்து வீட்டுக்கு போயிட்டாரு. அங்க போய் பார்த்தா அவங்க அம்மா நல்லா திட்டு திட்டு திட்டுன்னு திட்டுறாங்க. ஏன்டா இப்படி பண்ண? பாவம்டா அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அவருக்கு என்ன நடந்துச்சுன்னு சுத்தமாவே புரியல. நான் எப்படி அப்படி தூங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே தெரியல. எனக்கே தெரியலம்மா. நான் அந்த மாதிரி எதுவுமே எடுத்துக்கலையே. நீ எடுத்துக்காம தான் உனக்கு யாரோ வந்து ரகசியமா உன் வாயில வந்து துருக்கி விட்டாங்களா? ஏன்டா இப்படி பண்ற? ச்சே, ஒரு நல்ல பொண்ணு மிஸ் பண்ணிட்டியேடா அப்படின்ற மாதிரிலாம் வந்து இருக்கு. எனக்கு ஒண்ணுமே புரியாம ஒரு ரூம்ல போய் உட்காந்துக்கிறாரு. அவருக்கு நான் ஏன் இப்படி அப்படின்ற மாதிரியே இருக்கு. அப்பதான் அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. அந்த பாலை குடிச்சல அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி இருக்கு. அப்போ நிலா தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காளா? ஜிமினை கல்யாணம் பண்ணின்றதுக்காக இப்படி பண்ணியிருக்காளோ அப்படின்ற மாதிரி அவருக்கு தோணுது. உடனே வந்து நிலாவுக்கு தான் வந்து டேங் கால் பண்ணுறாரு. அப்போ அந்த ஃபோன் யார்கிட்ட இருக்குன்னா வந்து ஜிமின் கிட்ட தான் இருக்கு. ஒருவேளை டயாங் வந்து உங்களுக்கு கால் பண்ணி கேட்டுட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃபோனை ஜிமின் தான் வச்சுருக்காரு. இப்போ ஒரு ரூமில் தான் வந்து லாக் போட்டு லைக் கால் வந்ததுமே அவர் எடுத்துகிட்டு வந்து ரூமில் வந்திருப்பாரு. ஏய் நிலா, என்னடி பார்த்து வச்சிருக்க அப்படின்ற மாதிரி வந்து அவர் கத்துறாரு. டேய் நிறுத்துடா அப்படின்ற மாதிரி ஜிமின். டேய் ஜிமின், நீ மச்சான் அப்படின்ற மாதிரி. டேய் முதல்ல நான் சொல்றது கேளு. இந்த பால்ல இந்த நீ குடிச்சியே பால் அதுல தூக்க மாத்திரை போட்டது நான் தான்டா. டேய் ஏன்டா இப்படி பண்ண? பின்ன எவ்வளோ வருஷமா நான் லவ் பண்ணுவேன்னா சைட்ல நீ வந்து கொத்திக்கிட்டு போக நான் விட்டுருவேன்னு நினைச்சியா? அதனாலதான் இந்த பிளானையே போட்டேன். இப்போ நான் வந்து ஜஸ்ட் நம்ம தூங்க தான் வச்சேன். இப்போ அவ்வளோ தானாவே வந்து என்கிட்ட வந்துட்டா. இதுக்கப்புறமும் வந்து என்னை தொந்தரவு பண்ணிட்டு இருக்காத, புரியுதா? ஒழுங்கா வந்து இனிமே நீ வேற பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு உன் லைஃப்பை பாரு. இனிமே எங்கள் லைஃப்குள்ளார வராத, வந்தேன்னு வச்சுக்க அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஜிமின் மிரட்டுறாரு. டே மச்சான், என்ன மச்சான் இப்படி பண்ணிட்ட? பின்ன நான் எவ்வளோ வருஷமா லவ் பண்ணுவேன்னா நீ வந்து நடுவில் வந்து பூந்து அப்படியே வந்து கொத்திட்டு போவேன். நான் விட்டு பார்த்துட்டு சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறியா? டேய் இது நீ என்கிட்ட சொல்லியிருந்தாலும் நாளே அவள் வீட்டில் பேசியிருந்திருப்பேனேடா. நீ சொல்றது கரெக்டு தான் மச்சான். ஆனால் அதுக்கு அவன் அம்மா ஒத்துருக்க மாட்டாங்க மச்சான். அதனால தான் இப்போ எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்கல்ல. ஸோ எனக்கும் ஹாப்பி, நிலாக்கும் ஹாப்பி. நீ கொட்டு நீ நடுவில் பொந்து நிலாக்கிட்டே தான் சொல்லணும்னு நினச்சேன்னு வச்சுக்கேன் மவனை அப்படின்ற மாதிரி சொன்னா என்னடா பண்ணுவேன்? லைக் வந்து ஒரு சீக்ரெட்டை சொல்கிறாரு. அது சொன்னதுமே டேங்கு சமச்சாக்கு எது நீயா இந்த மாதிரிலாம் ஏன்டா இப்படி பண்ணுற? இதை பார், இந்த சீக்ரெட் வெளியில் போகக்கூடாது நீ நினச்ச அப்படின்னா அமைதியாக இருந்துரு அப்படின்ற மாதிரி டேங்கு கிட்ட சொல்லிடுறாரு. சரி நான் அவகிட்ட எதையுமே சொல்லலை, போதுமா? தயவு செஞ்சு இந்த ரகசியத்தெல்லாம் சொல்லி தொலைஞ்சிடாதடா அப்படின்ற மாதிரி வந்து டேங்கும் வந்து சொல்லியிருந்திருப்பாரு. அதுதான் நல்ல பிள்ளை கழகு. சரி டிஸ்டர்ப் பண்ணாத, ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு லைக் வந்து அந்த காலை கட் பண்ணிட்டு டேங் கால் பண்ண அந்த அந்த கான்டாக்ட் இருக்குல்ல, ஸோ அந்த கால் ஹிஸ்ட்ரியில் அதை வந்து டெலீட் பண்ணிட்டாரு. ஏன்னா அதுக்கப்புறமா இப்போ அப்படியே நைட் டைம் வந்து ஸ்கிப் ஆகுது. இப்போ நீங்கள் 2 பேருமே வந்து ரூம்குள்ளார தான் உட்காந்துட்டு இருக்கீங்க. ஜிம்மினுக்கு ரொம்ப ஹாப்பி, நீங்கள் வந்து இப்போ அவரோட ஒய்ஃப் ஆகிட்டீங்க. லைக் வந்து ஜிம்மின் தான், அவர் தான் வந்து ரொம்ப வந்து லைக் சடனாக அவ்வளோ ஆக்டிங் வந்து பண்ணுறாரு. சடனாக இப்படி ஆயிடுச்சு, நம்ம ஃப்ரெண்டு ஒய்ஃப் ஆகிட்டாலே அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் ஜிம்மின் இப்போ பண்ணுறாரு. நிலா, லைக் நீங்கள் தான் வந்து பேச ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஏன் ஜிமின் இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி. நான் என்ன நிலா பண்ணேன்? ரொம்ப நடிக்காத ஜிமின். நீ டயாங்கிட்ட காலில் பேசிகிட்டு இருந்த எல்லாத்தையுமே வந்து நான் கேட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. நிலா, அது ஏன் ஜிமின்? நீ என்கிட்ட டைரெக்டாக சொல்லியிருந்துக்கலாமே உன்னை லவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் ஜிமின் இப்படி பண்ண? பாவம் டயாங்கு.
அவன் வீட்ல எப்படி திட்டு வாங்கிட்டு இருக்கான்னு தெரியல. நீ என்கிட்ட டைரக்டா சொல்லி இருந்திருக்கலாம்ல ஜெமீன் அப்படின்ட்டு நீங்க கேக்குறீங்க. இல்ல நிலா, நான் அதை சொல்லி நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக் ஆயிடுச்சுன்னா என்னால் அதை தாங்கிக்க முடியாது நிலா. அதனால தான் நான் வந்து சொல்லலை. சாரி. நடந்தது நடந்து போச்சு ஜிமின். இப்போ நீ என்னோட ஹஸ்பண்ட் ஆயிட்ட. ஆஹ் எனக்கு வந்து அதை திடீர்னு வந்து உன்னை ஒரு ஹஸ்பண்டாக என்னால் பார்க்க முடியல. பட் என்ன சொல்கிறது, அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. என் மேலே கோவம் இல்லையா? கோவம் இருந்துச்சு தான், செம்ம கோவம் வந்துச்சு தான். பட் ஆனால் நீ இதை பண்ணியிருக்க அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு நீ வந்து என்னை லவ் பண்ணுற அப்படின்றது வந்து எனக்கு நல்லாவே புரிஞ்சிச்சு. தான் லவ் பண்ண பொண்ணு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போறா அப்படின்ட்டு இருக்கும்போது கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்காக அவங்க எத்தனையோ பேர் வந்து அந்த பொண்ணை கொல்றது, நிறைய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் நீ எதுவுமே பண்ணல. லைக் இதை மட்டும்தான் நீ பண்ண அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால தான் நீ வந்து என் மேலே வச்சிருக்கிற லவ் எனக்கு புரியுது. பட் ஆனால் சடனாக வந்து உன்னை ஹஸ்பண்டாக என்னால் ஏற்றுக்க முடியாது. அது எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும், கொஞ்சம் டைம் கொடு அப்படின்ற மாதிரி ஜிமின் கிட்ட நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமினுக்கா அவருக்கு வந்து ஹாப்பியாக இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு உண்மையும் தெரிஞ்சிச்சு. அதனால் வந்து நீங்கள் வந்து இந்த மேரேஜும் அக்செப்ட் பண்ணிட்டீங்க, கொஞ்சம் டைமும் கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. சரி நிலா, உனக்கு எவ்வளோ டைம் வேணுமோ அவ்வளோ டைம் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி ஜிமினும் சொல்கிறாரு. இப்படியே வந்து ஒரு ஃபியூ மந்த்ஸ் போகுது. ஜிமின் உங்களை ரொம்ப இது வரைக்கும் வந்து பார்த்துக்கிட்டது, அதாவது இப்போ இன்னமும் ரொம்ப பேம்பரிங்காக பார்த்துக்கிறாரு. அவ்வளோ விஷயங்கள் உங்களுக்காக பண்ணுறாரு. இதுக்கு முன்னாடி அவர் பண்ணாத எல்லாத்தையுமே வந்து லைக் வந்து ஃப்ரெண்டாக இருந்த போதும், லைக் வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்த போதும், அது அப்படியே ஹஸ்பண்டாக மாறும்போதும் வந்து அது சேஞ்சஸ் ஆகும்ல. லைக் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆனதுன்னே வந்து சிலர்லாம் வந்து சேஞ்ச் ஆவாங்களே. ஆனால் ஜிமினும் சேஞ்ச் ஆனார். பட் ஆனால் அது ரொம்பவும் வந்து என்ன, உங்களை ரொம்பவும் பேம்பரிங்காக வந்து பார்த்துக்கிறாரு. உங்களுக்காக எல்லாமே செய்கிறாரு. உங்களை ஒரு வேலையும் வந்து பண்ண விடுறதே கிடையாது. அவ்வளோ வந்து பேம்பரிங்காக உங்களை பார்த்துக்கிறாரு ஜிமின்னு. அது உங்களுக்கு ரொம்பவும் வந்து பிடிச்சிருக்கு. ஸோ நீங்களும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஜிமினை ஒரு ஹஸ்பண்டாக வந்து பார்க்கவும் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அண்ட் அப்படியே கொஞ்சம் ஒரு ஃபியூ மந்த்ஸ் கழித்து நீங்களும் வந்து ஜிமினோட பர்த்டே அன்னைக்கே வந்து ஒரு சீக்ரெட்டான பார்ட்டியை பிளான் பண்ணுறீங்க. அந்த பார்ட்டியில் வந்து எல்லாருமே இருக்காங்க. லைக் வந்து ஜிமினோட ஃபேமிலி, உங்கள் ஃபேமிலி அண்ட் டயாங்கோட ஃபேமிலி, அப்புறம் வந்து உங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க, ஜிமினோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க அப்படின்ற எல்லாமே வந்து இருக்குது. டயாங் மேலே கோவமாக இருந்தாலும் அவங்க வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ எல்லாம் வந்து ஒரு நார்மலாக தான் வந்து போயிட்டுருக்கு. அப்போ தான் வந்து நீங்கள் வந்து ஜிமின் பர்த்டே பார்ட்டிக்கு செம்ம ஹாப்பியாக வந்து லைக் வந்து மேரேஜ் ஆனதுக்கப்புறமா ஒரு ஃபர்ஸ்ட் பர்த்டே ஜிமின் இது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வந்து நீங்கள் ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்து பார்த்து பண்ணியிருந்திருப்பீங்க. ஜிமினுக்கு இந்த விஷயம் சுத்தமாக தெரியவே தெரியாது. அவர் வந்து லைக் வந்து நீங்கள் உங்களுக்கு பர்த்டே ஞாபகமே இல்லை, மறந்துட்டீங்க போல் அப்படின்ற மாதிரி தான் இருந்திருப்பார். எப்பவும் போல தான் நீங்கள் இருக்கீங்க, லைக் வந்து கேஷுவலாக இருக்கீங்க. லைக் அவருக்கு ரொம்ப கஷ்டமாக தான் வந்து ஆஃபீஸ்க்கு போயிருந்திருப்பார். அப்போ சடனாக வந்து டயாங்கிட்டேருந்து கால் வருது ஜிமினுக்கு. என்னடா, லைக் இவனாவது பர்த்டே விஷ் பண்ணுவானா அப்படின்ற மாதிரி தான் ஜிமின் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பாரு. டேய் மச்சான், ஒரு பெரிய பிரச்சனையாச்சுடா. என்னடா என்னாச்சு? டேய் நிலாக்கு நிலாக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. டேய் என்னடா ஆச்சு? என்னால் எதுவும் சொல்ல முடியாது, நான் லொக்கேஷன் அனுப்புற, சீக்கிரமாக கிளம்பி வாடா அப்படின்ற மாதிரி டயாங் சொல்கிறாரு. டி 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 அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு திரும்ப கட் ஆயிடுச்சு கால். திரும்ப அவர் கால் பண்ணுறாரு, கால் போகவே இல்லை. ரொம்ப பதறி போயிட்டு தான் ஜிமின் அந்த பிளேஸுக்கு வந்து வராரு. அந்த பிளேஸே இருட்டாக இருக்குது. நிலா நிலா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. அப்போ சடனாக லைட்டு ஆன் ஆகுது. லைக் வந்து அவர் சுற்றி பார்க்குறாரு. நிலா 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 அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து பார்த்துட்டு வேகம் உங்ககிட்ட இருந்து ஹக் பண்ணிக்கிறாரு. நிலா நிலா உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல நிலா அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு ஒன்றும் ஆகலை ஜிமின் அப்படின்னு ஜிமினோட ஃபேஸை வந்து கட் பண்ணுறீங்க. ஹாப்பி பர்த்டேடா புருஷா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க ஜிமினுக்கு. என்ன சொன்னேன்? ஹாப்பி பர்த்டேடா புருஷா அப்படின்னு சொன்னேன். வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறீங்க. ஜிமினுக்கு நீங்கள் புருஷான்னு சொன்னதுமே அவ்வளோதான் உடம்பு லைக் வந்து ஸ்டொமக்கில் பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் பறக்குது. ரொம்ப ஒரு மாதிரி அவருக்கு ஷையெல்லாம் ஆகுது. வா கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு
நீங்களும் கேண்டில் எல்லாம் வச்சு அதை பற்ற வைக்கிறீங்க. ஊது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கிட்ட சொல்லிட்டீங்க. அவரும் ஊதுறாரு. எல்லாருமே வந்து பர்த்டே சாங் பாடுறாங்க. நீங்களும் வந்து அவர் கேக்கை கட் பண்ணிட்டு ஜிமினுக்கு விட்டுறீங்க. ஜிமினும் உங்களுக்கு விட்டுறாரு. நான் ரொம்ப பயந்துட்டேன்டி. எங்க அந்த டயாங்கு? ஏய் இதை பாடுறா, இதெல்லாம் ஓன் பொண்டாட்டி போட்ட பிளானு. என்கிட்ட வந்து கத்திக்கிட்டு இருக்காத, என்கிட்ட சண்டை போடாத அப்படின்ற மாதிரி டயாங் சொல்லிட்டு இருக்காரு. ஜெமின், நான் அவன்கிட்ட தனியாக பேசணுமே அப்படின்ற மாதிரி நீங்கள் ஜிமின் கிட்ட தனியாக கூப்பிட்டு போகிறீங்க. ஸோ அவங்க வந்து கேக் எல்லாமே எல்லாம் வந்து கட் பண்ணி அப்படியே ஏதாவது பார்ட்டியில் எல்லாம் நீங்களாக எல்லாம் ஜாலியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஜிமினும் நீங்கள் தான் ஒரு தனியான பிளேஸில் வந்து நின்றுட்டுருக்கீங்க. என்னாச்சுன்னுலாம் ஜிமின், எனக்கு ஓகே ஜிமின். ஓகேவா? என்ன ஓகே? ஜிமினை ஹக் பண்ணிட்டு, உன்னை என்னோட புருஷனா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஜிமின், அதுக்கு ஓகே சொல்கிறேன் ஜிமின் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஜிமினுக்கா அவருக்கு அப்படி கண்ணில் தண்ணி தேங்கி நிற்கிது. அவர் உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. நிலா, ஐ லவ் யூ ஸோ மச் நிலா, லவ் யூ டூட புருஷா அப்படின்ற மாதிரி நீங்களும் சொல்கிறீங்க. அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஹக்கை பிரேக் பண்ணிட்டு உங்கள் ஃபேஸை கப் பண்ணிட்டு அப்படி செம்மையாக வந்து கிஸ் பண்ணுற லைக் கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் வந்து கிஸ் பேக் பண்ணுறீங்க. சரி, டேங் வந்து உங்களுக்கும் ஜிமினுக்கும் கேக் கொண்டு வரலாம், ஜூஸ் கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு ஒரு ட்ரேயில் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காரு. அப்போ பார்த்தா நீங்கள் கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. டே 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 சீ, கர்மம் பிடிச்சவங்களா, தனியாக ரூமில் பண்ண வேண்டியது இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு கத்துறாரு. கப்புள்ஸ்குள்ளார வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு போடா இங்கேருந்து சிங்கிள் ஃபெலோ. எது? டேய் என்னடா சிங்கிள்லாம் உனக்கு அவ்வளோ சாதாரணமாக போச்சா? என் சாபம் உன்னை சும்மா விடாதுடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டு சிலுத்துட்டு போகிறாரு. போடா லூஸு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து ஜிமினும் ஹக் பண்ணிட்டு அப்படியே உங்கள் லைஃப் ஜாலியாக வந்து ஹாப்பியாக போகுது. அண்ட் இந்த ஒன் ஷாட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள், ஓகேவா? மொக்கையாக இருந்துச்சுன்னா மன்னிச்சு. அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நாளைக்கு ஒரு பர்த்டே ரெக்வஸ்ட்டில் மீட் பண்ணலாம். பாய் பாய்டா ஃபிக்ஸீஸ். அண்ட் ஒன்ஸ் அகெயின் ஸ்வேதாக்கு ஹாப்பி பர்த்டே.